எல்லா உண்மையும் தெரிஞ்சும் அமைதியா இருக்கா. எல்லா வேலையும் சாதாரணமா செய்யறா. ஆனா என்ன செய்ய போறான்னு தான் என்னால கணிக்க முடியல. என்ன அம்மாச்சி நீங்க வெளிய சொன்னா அவ அக்கா கல்யாணம் நின்னுடும்னு அவளுக்கு தெரியும்ல அம்மாச்சி. அதனால அவ எதுவும் வெளிய சொல்ல மாட்டா. இல்லடி, அவ என்னமோ கணக்கு போட்டு வச்சிருக்கா. சரி நீ போ, வேலையை பார். அக்கா ஒரு நிமிஷம், அவங்கள இன்னமும் காணோம். ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாக்குறீங்களா? டைம் ஆயிட்டே இருக்கு. ஜீவா சொல்லிருக்கான்லம்மா, எந்த மண்டபம்னு தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போவான். அவன் சொன்ன செய்வாமா. உன் நல்லதுக்காக தான் இங்க விட்டுட்டு போயிருக்கான். பயப்படாதம்மா. என்னங்க, இந்த புது துணிய மாப்பிளைய மாத்திட்டு வர சொல்லுங்க. சரிங்க, கொடுங்க. ஒரு நிமிஷம். என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் ஒரு நிமிஷம் சொன்னீங்க? அது எங்க குடும்பத்துல எதுவா இருந்தாலும் எங்க அத்தை தான் ஆரம்பிச்சு வைப்பாங்க. இந்த மாதிரி விசேஷமான நாளோட அத்தை கையால் அதை ஆரம்பிச்சு வச்சா நல்லா இருக்கும். நீங்க சொல்றதும் சரிதான். அவங்க கையாலேயே தொடங்குங்க. சரி, நான் கூட்டிட்டு வரேன். ஐயா, இதை வாங்கிக்கோங்க. அவங்க வந்ததும் கொடுத்துருங்க. மாப்பிள்ள உட்காருங்க. மாப்பிள்ள அத்தை. என்ன சக்தி, ஏன் இப்படி பதட்டமா வர? அந்த மீனாட்சி ஏதாவது ஏழ்றைய கூட்டிட்டாள? அதெல்லாம் இல்ல அத்தை. அப்புறம் வேற என்ன? அத்தை, முகூர்த்த ட்ரெஸ்ஸை மனோ கிட்ட கொடுக்க போறாங்க. அதை உங்க கையால வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அத்தை. யாருக்கு நல்லா இருக்கும்? அவளுங்களுக்கா? அவளுங்களால என் கௌரவமே போயிடுமோன்னு பயந்துகிட்டு கிடக்குறேன். அது இல்ல அத்தை, நம்ம வீட்டுல எந்த விசேஷமா இருந்தாலும் நீங்க தான் முன்ன நின்று ஆரம்பிச்சு வைப்பீங்க. இதையும் பண்ணீங்கன்னா. ஐயோ வேண்டாம் மருமகளே, அந்த குடும்பத்துக்காரங்க முகத்திலேயே முழிக்க நான் விரும்பல.